இப்பொழுதும் வசனத்துக்கு நேராக திரும்புவோம். யோவான் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் முதல் 14 வசனத்தை மாறி மாறி வாசிக்க போகிறோம். முதல் 14 வசனத்தை. ஹல்லேலூயா, ஆண்டவர் நல்லவர். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 132ஆம் பக்கத்தில் இருக்கிற புதிய ஏற்பாட்டில் யோவான் 6ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்கள். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியினால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷரோடு கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாயிருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்கள் ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கும் எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாய் இருந்தது. பந்தியிருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷரிடத்திலே கொடுத்தார். சீஷர்கள் பந்தியிருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வாற்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்ட மீதியான துணிக்கைகளாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். 14 வசனம் சேர்ந்து வாசிப்போம். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். இயேசு செய்த அற்புதத்தை கண்டு இவர் மெய்யாகவே தீர்க்கதரிசி, மெய்யான தேவன் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொன்னார்கள். இயேசு அற்புதம் செய்கிறவர். ஹல்லேலூயா, அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் இந்த வாசித்த இந்த சம்பவம் எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு சம்பவம். ஹல்லேலூயா, ஆலயத்திலே சண்டே ஸ்கூல்ல இருந்தே சொல்லிக் கொடுப்பார்கள். 5 அப்பம் 2 மீன் இயேசு எத்தனை பேருக்கு போஷித்தார்? 5000 புருஷர்களுக்கு போதித்தார். இயேசு பெருக செய்கிறவர், இயேசு அற்புதம் செய்கிறவர் என்கிற காரியத்தை நாம் பலமுறை கேட்டிருக்கிறோம். இந்த பகுதியில் நீங்க வாசிக்கும் பொழுது மனிதனுடைய கண்களால் மனிதனுக்கு ஒரு முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் அங்கே செய்கிறார். What is absolutely impossible in the sight of man, மனிதனுடைய பார்வையில் எது கூடாது, ஒரு பெரிய தேவை இருக்கிறது. ஆனால் அந்த தேவை ஆண்டவர் சந்திக்கிறதை பார்க்கிறோம். தேவன் அங்கே அற்புதம் செய்கிறார். It was an opportunity for God to display his awesome power. ஆண்டவர் தம்முடைய வல்லமையை அங்கே நிரூபிப்பதற்கு இந்த சூழ்நிலையை கர்த்தர் பயன்படுத்தியிருக்கிறார். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், man's extremity is God's opportunity என்று. மனிதனால் முடியாதது ஆண்டவருக்கு அது ஒரு வாய்ப்பாக, ஆண்டவர் செயல்படுவதற்கு அது வாய்ப்பாக அங்கே இருக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். பாருங்க, இந்த அற்புதம் ஒரு விசேஷமானது. ஏன்னு சொன்னா, இந்த ஒரு அற்புதம் தான் பைபிளில் 4 முறை எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா சுவிசேஷத்திலையும் வருகிற ஒரே அற்புதம் எதுனா, இந்த 5 அப்பம் 2 மீன். இயேசு அநேக அற்புதங்களை செய்தார். இயேசு செய்த அற்புதங்களில் 37 அற்புதங்கள் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு அற்புதம் தான் மத்தேயுல, மார்க்கில், லூக்கால, யோவான்ல வருது. மத்தேயு 14, மார்க் 6, லூக்கா 9ஆம் அதிகாரம், இன்னும் மறுபடியும் யோவான் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். சில அற்புதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தில் மட்டும்தான் இருக்கும். லாசரு சம்பவம் யோவான்ல மட்டும்தான் இருக்குது. அந்த 10 குஷ்டரோகிகள் சுகமானது லூக்கால மாத்திரம்தான் இருக்குது. 400 விதவை இந்த லூக்கால மாத்திரம்தான் இருக்கிறத பார்க்குறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு சில புத்தகத்தில் இருக்குது. ஆனால் இது எல்லா சுவிசேஷத்தில் இருக்குன்னா, இதில் இருந்த ஆண்டவர் சில பாடங்களை நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆகவே 3 காரியங்களை இன்றைக்கு உங்களோடு கூட இந்த சம்பவத்திலிருந்து நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் பலமுறை கேட்டிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற 3 காரியங்கள் என்னவென்று சொன்னால், முதலாவதாக நம்பர் 1, தேவனாலே தீர்க்க முடியாத பெரிய பிரச்சனை என்று ஒன்றுமே கிடையாது. ஒரே சொல்லுங்க பார்க்கலாம். There is no problem too big for God to solve. இது பெரிய பிரச்சனை, இது தீர்க்க முடியாது, இது மலை போல உள்ளது, இது நம்மளால முடியாது அப்படிங்கிற காரியத்தை ஆண்டவர் தீர்க்க முடியும். ஹல்லேலூயா. தேவனாலே தீர்க்க முடியும். உங்களுக்கு பெருசா தெரியலாம், ஆனா ஆண்டவருக்கு அது பெருசு கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. தூக்கம் வருதா? அல்லேலூயா.
ஆண்டவருக்கு பெரிது கிடையாது. உங்களுக்கு பெருசா தெரியலாம், ஆனா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்திலையும் 5ஆம் வசனத்திலையும் திரளான ஜனங்கள், இங்கிலீஷ்ல கிரேட் crowd of people, கிரேட் நம்பர் ஆஃப் people, ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறது. இவர்கள் எல்லாரும் தேவனுடைய போதகத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். வனாந்திரமான இடமாக இருக்கிறது. அங்கே சாப்பாட்டுக்கு எந்த வழியும் இல்லை. மக்கள் பசியோடு இருக்கிறார்கள். அவர்களை அங்கே அனுப்பிவிட்டால் அவர்கள் சோர்ந்து போவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு பெரிய தேவை எப்படி சந்திப்பது என்று அங்கே கேள்வி கேட்கறதை பார்க்கிறோம். பாருங்க, பிலிப்புவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். ஆனா 6ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானது. அவருக்கு தெரியும் என்ன செய்ய போறேன். ஹல்லேலூயா. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் சோதிக்கும்படி கேட்டாரு. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய போறாருன்னு அவருக்கு ஏற்கனவே தெரியும். ஹல்லேலூயா. நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன தேவை நம்ம வாழ்க்கையில் வரும், அதுக்கு என்ன செய்யணும்னு ஏற்கனவே திட்டம் பண்ணி வச்சுட்டார் ஆண்டவர். எலியாவை ஆண்டவர் அங்கே போக சொல்றார் கேரித்துக்கு. அவனுக்கு என்ன ஆண்டவரை, எங்க ஆண்டவர் பஞ்சமா இருக்குதே, கேரித்தில் போய் என்ன பண்ணுவேன், நான் ஏற்கனவே காகத்துக்கு கட்டளை கொடுத்துட்டேன், நீ போறதுக்கு முன்பாகவே அங்கே ரெடியாக காக்கா உனக்கு சாப்பாடு கொண்டுட்டு இருக்கோம். நீ அங்கே கேரித்தில் தண்ணீர் வற்றி போகணும்னு ஆண்டவர் சொல்றாரு. சாரிபாத்துக்கு போகிறாரு. என்ன ஆண்டவர், அங்கே எங்கே போ, அங்கே பாகால் உனக்கு ஒரு இடம், அது மாத்திரமல்ல அங்கே ஆகாப் ராஜாவே அங்கே தான் இருக்கிறான், அங்கே போக சொல்கிறீரே, நீ அங்கே போ, ஏற்கனவே ஒரு ஸ்திரீயை உனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சுட்டேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம்முடைய தேவைகளை ஏற்கனவே அறிந்தவராக ஆயத்தம் பண்ணி வைக்கிறவராக இருக்கிறார். அங்கே ஆபிரகாம் மலைக்கு போறதுக்கு முன்பாகவே, தன்னுடைய மகனை எடுத்துக்கொண்டு பலி செலுத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் அவனுக்காக ஒரு கடாவை அங்கே ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தெரியாது, அவன் பிள்ளை எடுத்துட்டு போறான் பலி செலுத்துவதற்காக. ஆனால் ஆண்டவர் அதுக்கு முன்பாக ஒரு ஆட்டுக்கடாவை அனுப்பிட்டார், மேலே அப்போ மேலே ரெடியாயிரு அப்படின்னு சொல்லி. பாருங்க, ஆண்டவர் நம்முடைய காரியங்களை முன்னறிந்து காரியங்களை செய்கிறார். அவருக்கு என்ன செய்ய போறேன்னு ஏற்கனவே ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே ஆனால் நம்மை சோதிக்கிறார். நம்ம எப்படி காரியங்களை நம்ம சமாளிக்கிறோம், ஆண்டவரை எப்படி நம்ம விசுவாசிக்கிறோமா. பாருங்க, ஆண்டவரை எந்த ஒரு காரியமும் ஆண்டவருக்கு சர்ப்ரைஸே கிடையாது. நமக்கு தான் சர்ப்ரைஸாக இருக்கும். நமக்கு தான் சில இடத்துல ஐயோ இப்படி நடந்துச்சு, ஐயோ அம்மா அப்படின்னு சில இருக்கிறோம். ஆண்டவர் அப்படி ஒன்றுமே சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. ஹூப்ஸா அப்படிங்கிற வார்த்தையை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், பயன்படுத்த மாட்டார். there is no panic in heaven, only plans. nothing takes God by surprise. ஆண்டவருக்கு எதுவுமே அதிர்ச்சி கொடுக்க முடியாது. அவர் எல்லாம் திட்டமிட்டு செய்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா பெரிய சவால் இருக்குது. பிலிப்போவை போய் ஆண்டவர் கேட்குறாரு, என்னப்பா செய்யலாம் அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு ஏற்கனவே தெரியும் என்ன செய்ய போகிறேன்னு, ஆனால் என்ன செய்யலாம் அப்படிங்கிறார். 4 விதமான ஒரு அப்ரோச் நம்ம பார்க்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல 12 சீஷர்களும் சேர்ந்து வந்து ஆண்டவர்ட்ட ஒன்று சொல்கிறாங்க. அது இங்கே இல்லை, அது எங்கே இருக்குன்னா லூக்கா 9:12 இருக்குது. லூக்கா 9:12 12 சீஷர்களும் சேர்ந்து வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே இது வனார்ந்தமாயிடும், மக்கள் பசியாக இருப்பாங்க, என்ன பண்ணிடலாம், எல்லாத்தையும் அவன் வீட்டுக்கு அனுப்பிடுவோம், கிராமத்துக்கு எங்கேயாவது போய் எந்த பெட்டி கடையாவது ஏதாவது அப்பத்தை வாங்கி பிஸ்கட்டை வாங்கி தின்னுட்டு போட்ட ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்ணுறாரு. அங்கே பாருங்க சொல்கிறாங்க, பாருங்க, நாம் இருக்கிற இடம் வனாந்திரமாக சுற்றி இருக்கிற ஊர் கிராமத்துக்கு போய் என்னத்தையாவது சாப்பிட்டுட்டு போட்ட ஆண்டவரே அவர்களை அனுப்பி விட்டுருங்க, இது நமக்கு சமாளிக்க நம்மளால முடியாது. பாருங்க, இது என்ன, இது வந்து பொதுவாக எல்லாரும் செய்கிற ஒரு காரியம். இயேசுவை அறியாதவங்க கூட நம்மளால முடியாதுப்பா, இதை நம்மளால சமாளிக்க, we cannot tackle this problem, அனுப்பிவிடும். பாருங்க, நம்ம கைகளை விட்டுருவோம், இது நம்மளால முடியாது அப்படிங்கிற ஒரு காரியத்தை 12 சீஷர்கள் சேர்ந்து சொல்றாங்க. அந்த அனுப்பிவிடும். பாருங்க, இது அப்பப்போ சீஷர்கள் சொல்லுவார். நீங்கள் மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் கானானிய ஸ்திரீ வந்து கேட்கும்போது கூட ஆண்டவர்கிட்ட வந்து கெஞ்சுறா, ஆண்டவர் பேசாமல் இருக்கிறாரு. சீஷர்கள் சொல்கிறாங்க, இந்த பொம்பளை அனுப்பிவிடும் ஆண்டவரை, என்ன சொல்கிறாங்க, வந்து தொல்லை பண்ணுது அப்படின்னு, என்னது இந்த பெண்ணை அனுப்பிவிடும், சென்டர் அவே. இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு, சென்டர் அவே. அப்போது நம்ம அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனையை நம்மளால் சமாளிக்க முடியாமல் நம்மளால் முடியாதுப்பா அனுப்பி விட்டுரும் அப்படின்னு, அது வந்து பொதுவான ஒரு காரியம் இல்லை. ஆனால் அதை நம்ம இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பெரிய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் சின்னத்தை அனுமதிப்பார். ஆனால் ஒன்று தெரிஞ்சிருக்கணும், என் தேவனால் தீர்க்க முடியாத பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. நல்லா கவனிங்க. 2வது பிலிப்பு இப்போ எப்படி அணுகிறாரு பாருங்க. பிலிப்பு இப்போ ஆண்டவர் நேராகவே பிலிப்புட்ட கேட்குறாரு, என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. பிலிப்பு வந்து அவர் பார்க்குறாரு, பெரிய கூட்டமாக இருக்குது, ஆண்டவரே 200 பணத்துக்கும் அப்படின்னா இங்கிலீஷில் 8 மாத சம்பளம் போட்டிருக்கு, 8 month wages அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ அவ்வளோ இருந்தாலும் அவனுக்கு ஒரு கடி ரொட்டி துண்டி கொடுத்தா கூட 1 bite அப்படின்னு போட்டு கொஞ்சம் கொஞ்சம், எப்பா நீ கடிச்சிக்க கொஞ்சம், கடிச்சிக்க கொஞ்சம் கொடுத்தா கூட இவ்வளோ பணம் என்ன பண்ணாது,
வாங்கி பத்தாது ஆண்டவரே, கையில் அவன் பார்க்குற மண்டையில் கால்குலேட் பண்ணுறான். சேர்த்து நம்முடைய வாழ்க்கையிலும் இது எப்படி சமாளிக்க, நம்மளே மனசுலேயே கால்குலேட் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? எப்படி கொஞ்சம் தானே இருக்குது, எப்படி இதை செய்கிறது, எப்படி அதை செய்கிறது, எனக்கு கொஞ்சம் திறமை தானே இருக்குது, கொஞ்சம் பலன் தானே இருக்குது, எப்படி இதை நான் செய்கிறது, எப்படி அந்த காரியத்தை செய்கிறது அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம். அவன் கால்குலேட் பண்ணி சொன்னது தப்பா ரைட்டா? இவ்வளோ பணத்துக்கு இவ்வளோ பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சா கூட ரைட்டு தான், அப்படி தானே? அவனுடைய கால்குலேஷன் கரெக்டு தான். ஆனால் என்ன பிரச்சனைனா ஒரு காரியத்தை மறந்துட்டான். கர்த்தர் அங்கே கூட இருக்கிறார் என்பதை மறந்துட்டான். He has left God from the equation. கால்குலேட்டர் எல்லாம் போட்டு ப்ளஸ் காடுன்னு அடிச்சிருந்தாருன்னா பெரிய அமௌண்ட் வந்திருக்காங்க, பெரிய என்னது தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கோம். ஆனால் இவன் கால்குலேட்டரில் போட்டு இது போட்டு இது வாங்கணும், இது வாங்கணும், அது வாங்கணும், 200 பணம் வேணும் அப்படி நிப்பாட்டிக்கிட்டானே தவிர, ஆண்டவர் இதெல்லாம் சேர்த்து உண்மையை சேர்த்துட்டேன்னா எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும் அப்படிங்கிறத he has left God out of equation. கர்த்தரை பார்க்க மறந்துட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நேரத்தில் நம்ம கால்குலேட் பண்ணியே செய்கிறோம். நல்லது தான், தவறல்ல. ஆனால் ஆண்டவரை மறந்துடக்கூடாது. ஆண்டவர் பெரியவர். சில சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதிக்கும் பொழுது, ஆண்டவரை உம்முடைய ஒத்தாசை எனக்கு தேவை. இவன் கேஷை பார்க்குறான். இன்னொரு ஆள் பாருங்க, ஆண்ட்ரூ. அங்கே அந்திரேயாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவன் பிலிப்பு வந்து கையில் கேஷ், அந்த க்ரௌடை பார்க்குறான். க்ரௌடு, ஆண்டவரை இவ்வளோ பெரிய மக்கள் இருக்கிறார்கள், கூட்டம் 5000 புருஷர்கள்லாம் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க கூட்டத்தில்? ஒன்று கண்ணே கண்ணு பெற்றிருந்தாங்கன்னா மனைவி பிள்ளையோட சேர்த்து எத்தனை வந்திருக்கோம்? 15000 வந்திருக்கும். அப்படி தானே 3 மடங்கு. அவன் 2-3 கூட்டிகிட்டு வந்திருந்தானா எத்தனைக்கு தெரியல, மினிமம் 15000 இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது. அங்கே அந்திரேயா பார்க்குறாரு, ஆண்டவரே இத்தனை ஜனங்கள் இருக்கிறார்களே. he saw the crowd. Philip saw the cash. ஒருத்தன் கேஷை பார்க்குறான், ஒருத்தன் க்ரௌடை பார்க்குறான். ஆனால் ஒன்றை பார்க்க மறந்துட்டாங்க, கிரைஸ்ட்டை பார்க்க மறந்துட்டாங்க. யாரை பார்க்க? இன்றைக்கி நிறைய இடத்துல நம்முடைய வாழ்க்கையில் முடியாது, இட் இஸ் இல்லாஜிக்கல், இட் இஸ் இம்பாசிபிள், முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். பட் வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். ஹல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும். அவர் செங்கடலை பிளக்க அவராலே கூடும், போஷிக்க அவராலே முடியும், அற்புதம் செய்ய அவராலே முடியும், தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு தீர்வை கொண்டு வர அவராலே முடியும். கர்த்தரை நம்ம மறந்து விடுகிறோம் பாருங்க. ஆனால் அந்த சின்ன பையன் ஒரு விசுவாசத்தோடு தனக்கு இருக்கிற கொடுத்தான். ஹல்லேலூயா. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் மேலே விசுவாசம், அன்வேவரிங் ஃபெய்த், ஸ்ட்ராங் ஸ்டெட்ஃபாஸ்ட் ஃபெய்த், அசைக்க முடியாத உறுதியான ஒரு விசுவாசம் ஆண்டவர் மேலே வேணும். கர்த்தரை நம்ம மறந்துட்டுன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளே போராடிட்டு இருப்போம். பாருங்கள், ஒரு படத்தை பாருங்கள். ஒரு சின்ன பையன் அவன் என்ன செஞ்சானா, ஒரு கல் பாருங்கள், அந்த கல்லை தூக்குறதுக்கு அவன் முயற்சி பண்ணுறான். அந்த பையனை கல்லை தூக்கிட்டு எப்படியே அசைத்திடலான்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டே இருக்கிறான். ஆனால் அது அவங்க அப்பா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்துட்டே இருந்து அவன் அப்படி எல்லாமே பண்ணி பார்க்குறான். கொஞ்சம் கூட என்ன பண்ண மாட்டேங்குது, அசைய மாட்டேங்குது. அப்போ அப்பா வந்து கேட்குறாரு, முழு பலத்தையும் போட்டுட்டியா அப்படின்னு கேட்குறாரு தம்பி பையனை பார்த்து. அவன் சொல்கிறான், ஆமாப்பா முழு பலத்தையும் போடுறேன். எஸ் டேடி, ஐ எம் புட்டிங் ஆல் மை ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறான். இல்லை நீ முழு பலத்தையும் போடலை அப்படிங்கிறாரு. அவன் சொல்கிறான், பா அப்படி போட்டு முழு பலத்தையும் போட தான் செய்கிறேன் அப்படிங்கிறான். அப்பா சொல்கிறாரு, முழு பலத்தையும் நீ போடலை அப்படிங்கிறாரு. அப்போ கேட்குறான், எப்படியப்பா நீங்கள் சொல்கிறீங்க முழு பலத்தையும் போடலைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அப்பா சொன்னாராம், நீ ஏன் உதவியை நீ கேட்கல அப்படின்னாராம். என்ன சொன்னாரா? யூ ஹேவ் நாட் ஆஸ்ட் ஆஃப் மை ஹெல்ப், ஆஃப் மை ஸ்ட்ரென்த், ஐ ஆம் பார்ட் ஆஃப் யுவர் ஸ்ட்ரென்த். உன்னுடைய பலனில் நானும் பங்கு இருக்குது எனக்கு. உங்கள் அப்பாவா நீ ஏன் பலனை என்ன பண்ணல, கேட்கல. இன்றைக்கி அதே தான் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறாரு. நீனே போட்டு முற்றி மோட்டுவா நீ கல்லாசைக்க பார்க்குறிய, கொஞ்சம் ஏன் உதவியை கேட்குறியா? ஆண்டவருடைய உதவியை பாருங்க. ஆண்டவர் வந்து அங்கே நின்னாலே காலில் அசைஞ்சிடும் அப்படிதானே. பாருங்க என்ன ஆண்டவர் விரும்புகிறாருன்னா, சொல்கிறாருன்னா, சன் ஐ ஆம் பார்ட் ஆஃப் யுவர் ஸ்ட்ரென்த், ஐ ஆம் பார்ட் ஆஃப் யுவர் ஸ்ட்ரென்த். உன்னுடைய பலனிலே என்னுடைய பலன் உன்னுடைய பலன். ஆகவே நீ என்னுடைய பலனை பயன்படுத்தினா அதான் முழுமையாக பயன்படுத்துகிற. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய நேரத்தில் நம்முடைய சொந்த பலன், நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேலில் அவன் அணிந்திருக்கிற எல்லாம் வெண்கலமாக சேத்துல துணியில் நம்ம ட்ரெஸ்ஸு பார்த்தாலே நமக்கு வெயிட் அது மாதிரி தெரியுது. முழுசாக உச்சம் ஹெல்மெட் வெண்கலமாக, பெஸ்ட் பிளேட் வெண்கலமாக, எல்லாமே வெண்கலமாக இருக்குதா.
அங்கேருந்து பார்த்தா அப்படியே மினுக்குது. எனது சூரியன் வெண்கலத்தில் பட அவனை பார்த்தாலே என்ன இருக்குது, அப்படி வெண்கலத்தில் இருக்குது. அவன் அணிஞ்சிருக்கிற பிரஸ்ட் பிளேட், இந்த கவசம் இருக்குது பாருங்க, அது மட்டும் எவ்வளோ வெயிட்னு போட்டுட்டு வாசிங்களேன். எவ்வளோ வெயிட் இருக்குன்னு வாசிங்க. அவன் அணிந்திருக்கிற கவசம் மாத்திரம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, 6ஆம் வசனமா. இல்ல அந்த எத்தனை வெயிட் மட்டும் வாசிங்க. அங்கே நான் வாசிக்கிறேன். அங்கே 4ஆம் வசனத்தில் அவனுடைய உயரம் இவ்வளவு இருந்து சொல்லி போட்டிருக்கு. 5ஆம் வசனத்தில் 5000 சேக்கலான வெண்கலம். 5000 சேக்கல் வெண்கலம்னா நம்ம பாஷையில் சொல்லப்பட 57 கிலோ. எவ்வளோ கிலோ? 57 கிலோ. பாருங்க, இந்த கோட்டை போட்டால் நமக்கு வெயிட் மாதிரி தெரியுது. சிலர் போட்டிங்கன்னா ட்ரெஸ்ஸை போட்டுருவாங்க. ஏதோ ட்ரெஸ் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண வஸ்திரம் லெகங்கா மாதிரி போட்டு அப்படியே தூக்க முடியாமல் தூக்கிட்டு வரும். அதை போட்டு ஆடிடும். ஆனால் இவன் பாருங்க, அவனுடைய பிரஸ்ட் அந்த அது மட்டுமே 57 கிலோ வாங்காது. அவ்வளோ நெஞ்சில் மாட்டிகிட்டு இருக்கிறான். எப்படி அவ்வளோ கிலோவை அவன் வச்சுக்கிற ஈட்டி பாருங்க. ஈட்டி, அந்த ஸ்பியர், அந்த ஈட்டியோட முனை, ஹெட் ஆஃப் த ஸ்பியர் அழகு பார்த்தீங்கன்னா அது மட்டுமே 6.8 கிலோ. எத்தனை கிலோ? அந்த ஈட்டியோட முனையே 6.8 கிலோனா ஈட்டி எவ்வளோ பெருசாக இருக்கும். அவ்வளோ பெருசாக நிட்டு மாட்டிட்டு வந்து நிற்கிறான். இவனாவது வாங்க ஒத்தைக்கு ஒத்த அப்படிங்கிறான். ஒருத்தன் அனுப்புங்கிறான். நம்ம ஆட்கெல்லாம் ஒருத்தனை அனுப்பும் தொடர் நினைக்கிட்டு இருக்கிறான். எப்போ முடியாது, ஏன்னா அவனை பார்த்தாலே பயமாக இருக்குது. சவுளுடைய படம் நடுங்கிட்டு இருக்குது. அப்போ தாவீது ஆண்டவர் கொண்டு வர்றாரு அந்த இடத்துக்கு, சீனுக்கு. ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறான், நான் போகிறேன் அப்படிங்கிறான். சவுல் சொல்கிறாரு, நீ இளைஞன்பா, அவன் சின்ன வயசுலேருந்தே யுத்த வீரனு அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறத பார்க்குற 33ஆம் வசனத்தில் கம்பேர் பண்ணுறாரு. அவன் வந்து பெரியவன், நீ சின்னவன். எப்படி அங்கே அந்திரேயா பெரிய கூட்டம் சின்னதாக இருக்குது அப்படின்னு சொன்னதும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைங்க. ஆனால் அவன் சொல்கிறான், நான் என்னுடைய சொந்த பலத்திலேயோ திறமையிலோ போல கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. ஆண்டவருக்கு முன்பாக இவன் என்மாத்திரம் என்று சொல்லி போகிறான், ஜெயம் எடுக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, 1 + God is always a great potential, a majority. ஆண்டவரோடு நம்ம சேர்ந்து இருக்கும் பொழுது எதையும் நம்ம செய்ய முடியும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். பார்ட்னரிங் வித் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவனோடு இணைந்து செயல்படும் போது, when we partner with God, we are an unbeatable team. நம்ம டீமை யாரும் இப்போ முறியடிக்க முடியாது. ஹல்லேலூயா. 2 பேர் தான். 1 + 2 பேர் தான் வரீங்க. அந்த டீமை எந்த எந்த கொம்பனாலும் பீட் பண்ண முடியாது. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். 1 + God, that is an unbeatable team. அந்த இணை ஆண்டவரோடு சேர்ந்து நம்ம செயல்பட்டோம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு வெற்றி தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்புறம் சீஷர் எல்லாரும் சொல்கிறாங்க, அனுப்பிவிடுவோம் முடியாது அப்படின்னு. பிலிப்பு சொல்கிறான், கணக்கு போட்டு பார்த்து அவனும் எப்படிங்கிறான். அந்திரேயா சொல்கிறாரு, எம்மாத்திரங்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் சிலத்தில் ஆண்டவரை மறந்துடுறோம். ஹல்லேலூயா. நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனும் நம்மோடு இருக்கிற இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. நம்முடைய பிரச்சனைகளை பார்க்கலும் இயேசு பெரியவர். வியாதிகளை பார்க்கலும் இயேசு பெரியவர். மலைகளை போன்ற பிரச்சனைகளை காட்டிலும் இயேசு பெரியவர் என்பதை அநேக நேரத்தில் மறந்து விடுகிறோம். There is no problem too big for God to solve. தேவனால தீர்க்க முடியாத எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த இடத்துல ஒரு பெரிய தேவை இருக்கிறது. அதன் முடிவில் நாம் பார்க்கிறோம், கர்த்தர் அந்த தேவையை சந்தித்தார். ஹல்லேலூயா. அப்போ அதை அறிஞ்சிருக்கணும். தேவனோடு இணைந்து செயல்பட்டால் எந்த பிரச்சனையும் நான் சமாளிக்க முடியும். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக, ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். 9ஆம் வசனத்தில் இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்க்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. அல்ல கவனிங்க. இப்போ இங்கிலீஷ்லையும் பார்க்க போறீங்க, தமிழ்லையும் பார்க்க போறீங்க. இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையிலே வார்க்கோதுமை, பார்லி லோஸ் அப்படின்னு போட்டுருக்கு. 2 மீன் 2 அப்பம் 5 அப்பம் போட்டிருக்கு. அப்படின்னா இங்கிலீஷில் என்ன போட்டிருக்குன்னா, ஹியர் இஸ் அ பாய். பாய்னாலே ஸ்மால் பாய். எல்லாம் சொல்லுங்க, ஸ்மால் பாய். ஓகே. ரெண்டாவது என்ன போட்டிருக்குன்னா, ஸ்மால் பார்லி லோஸ்ன்னு போட்டிருக்கு. என்ன லோஸ்? ரொட்டியே சின்ன ரொட்டி. நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய ரொட்டி கிடையாது. என்ன ரொட்டி? சின்ன ரொட்டி தான். ஒருவேளை ஒரு கடி. இந்த சில இடத்துல பார்த்தீங்கன்னா இட்லி இருக்கும், இத்தினோண்டா வச்சுருப்பான். டபக்கு டபுன்னு 4 வயல் 4 இட்லி போயிடும். சேலத்தில் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுவோம், 4 இட்லி போதும். நீ அங்கே பார்த்தீங்கன்னா இத்தினோண்டா இருக்கும். அது 4 வயலில் போயிடும். அது அந்த மாதிரி சின்ன ரொட்டி இது. அப்புறம் ஸ்மால் ஃபிஷ் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய என்ன மீன் இல்லை. என்ன மீன்? பெரிய மீன் நம்ம ஊரில் என்னது? வஞ்சரம் இல்லை. இது நெத்தலி மீன் மாதிரி சின்ன மீன் தான்.
சங்கரா மீன் மாதிரி. அது சின்ன மீன், ஸ்மால் ஃபிஷ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்மால் பாய், ஸ்மால் லோஸ், ஸ்மால் ஃபிஷ், அவ்வளோதான் இருக்குது. எல்லாம் கவனிங்க. பாயிண்ட் என்னன்னா, there is no person or nothing too small for God to use. தேவனால் பயன்படுத்த முடியாத சிறிய காரியம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். தேவனால் பயன்படுத்த முடியாத, there is no person too small for God to use, or there is nothing too small. இது சின்னது அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. தரமட் அதை பார்த்துடல. பார்லி லோஸ்ன்னு போட்டுருக்கு பாருங்க, வார்கோதுமை. இந்த வார்கோதுமைங்கிறது இட்ஸ் அ பூரஸ்ட் ஆஃப் தி பிரெட் அப்படிங்கிறாங்க. அதாவது கோர்சஸ்ட் அண்ட் பூரஸ்ட், தரத்தில் குறைஞ்சது. இந்த கோதுமை வெரைட்டி, அரிசி வெரைட்டி, கோதுமை வெரைட்டியில் இருக்குது பாருங்க. இது வந்து வார்கோதுமைங்கிறது தரத்தில் குறைஞ்சுதான். ஏழ்மையான குடும்பத்தில் வந்திருப்பானுங்கிறாங்க. அவங்க அம்மா பெட்டியில் எனது டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் கட்டி ஒரு சின்ன மீன், சின்ன ரொட்டியை கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அவ்வளோதான் இருந்துச்சு அவன்கிட்ட. நல்லா கவனிங்க, இந்த பையனை கர்த்தர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க, அந்த அற்புதத்துக்கு காரணமே இவன் கொடுத்த அந்த 5 அப்பம் 2 மீன் தான். இப்போ நல்லா கவனிங்க, இந்த ஸ்மாலாக இருந்தாலும் சின்ன பையனாக இருந்தாலும் ஏன் கர்த்தரால் பயன்பட முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் 2 முக்கியமான காரியம். அது ரொம்ப அவசியம். முதலாவதாக, இந்த பையன் இப்போ வச்சிருந்த எத்தனை 5 அப்போ, எத்தனை அப்பத்தை கொடுத்தான்? அதுதான் முக்கியம். He gave everything. அவன் 2 காரியம் செஞ்சிருக்கலாம். ஒன்று, அந்திரையா ஒருவேளை ஏசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்திரையா இவன் கண் மேலே குறியா வச்சிருப்பா, ஒருத்தன் டிஃபன் பாக்ஸ் வச்சிருக்காயா அப்படின்னு பார்த்துட்டே இருந்திருக்கிற. அதனால தான் அந்திரையா பார்த்து சொல்கிறார், பாருங்க இந்த பையன் அந்த டிஃபன் பாக்ஸை ஒழிச்சு வச்சிருக்கலாம். அப்படி தானே? என்ன வச்சிருக்கலாம்? கேட்குறாரு பாஸ்டர், கேட்குறாரு ஒழிச்சு வை. அவங்க கேட்குறாங்க, ஆண்டவர் கேட்குறாரு, அப்படி ஒழிச்சு வை, ஹைடு பண்ணியிருக்கலாம். அப்படி தானே? ஒன்று. 2வது என்ன செஞ்சிருக்கலாம்? இருக்கிறதுல கொஞ்சம் பாதி கொடுத்துருக்கலாம். ஆனால் அவன் என்ன பண்ண, முழுமையாக அவன் கொடுத்தான் என்று பார்க்குறோம். நல்லா கவனிக்க. 2 பாயிண்ட் சொல்ல போகிறேன். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் நம்மை முழுமையாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறார். நீங்கள் யாராக இருக்கலாம், நீங்கள் படித்தவங்களோ படிக்காதவங்களோ, அழகு இல்லையோ, ஞானம் இல்லையோ, ஹல்லேலூயா, உங்கள்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ, உங்களை முழுமையாக கர்த்தருக்கு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாறுவீங்க. ஹல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக கர்த்தர் மாற்றுவார். யூ கேன் பிகம் அ பிளெஸிங் டு மெனி பீப்புள். ஆகவே முழுமையாக, டோட்டல். ஆகவே தான் 1ஆம் தேதியில் நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார். யாருக்கு? உத்தம இருதயம் என்று சொன்னால் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட இருதயம் உள்ளவரே. A person who is fully committed to God. ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணித்தவர்களை ஆண்டவர் அங்கே பயன்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆண்டவர் பயன்படுத்தணும்? ஆனால் கேள்வி என்னன்னு சொன்னால், have you given everything to Jesus? உங்களையும் உங்களுக்குரியவர்களையும் ஆண்டவருடைய பலிபீடத்தில் வச்சிருக்கிறீங்களா? உங்களுடைய காரியங்களை ஆண்டவரை முழுமையாக நான் அர்ப்பணிக்கிறேன். Everything I am and I have, I place it at the altar. ஆண்டவரே, என்னால் முடியாது, உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி முழுமையாக ஆண்டவருடைய ஆளுகைக்கு, ஆண்டவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிக்கிறது அவசியம். 2வதாக உங்க குறிப்பு சொன்னால், நீங்கள் அங்கே வேதத்தில் வாசித்தீங்கன்னா அங்கே 11ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 11ஆம் வசனத்தில் இயேசு அந்த அப்பங்களை எடுத்து அப்படின்னு போட்டிருக்கு. அந்த எடுத்து அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை வந்து கிரேக்க பதத்தில் லம்பானோ. சொல்லுங்க, லம்பானோ அப்படின்னு சொன்னா அதே வார்த்தை தான் எங்க போட்டிருக்கு அப்படி சொன்னா, மத்தேயு 7:8 போட்டிருக்கு. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. அங்கேயும் லம்பானோ அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல எடுத்து அப்படிங்கிற வார்த்தையை இயேசு அந்த அப்பங்களை பெற்றுக்கொண்டு, இல்லை சொல்லுங்க, பெற்றுக்கொண்டு. அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னா, இந்த பையன் மனப்பூர்வமாக கொடுத்தான், இயேசு அதை பெற்றுக்கொண்டார். அந்த பையன்கிட்ட பிடிங்கிட்டு போல அந்திரையா போய், ஏய் குர்ரா இயேசு கேட்குறாரா அப்படின்னு என்ன பண்ணல, பிடிங்கிட்டு போல. அந்த பையன் எனக்கு அம்மா கொடுத்த டிஃபன் பாக்ஸு அப்படின்னு அழுவவும் இல்லை. அவன் என்ன பண்ணா, கொடுத்தான், இயேசு பெற்றுக்கொண்டார். Jesus received. Jesus took it because that person willingly gave.
அவன் என்ன பண்ணா, மனப்பூர்வமாய் கொடுத்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். he willingly offered it to Jesus. இயேசுவுக்கு அந்த தனக்குரியதை அவன் மனப்பூர்வமாக. ஆகவேதான் போன வாரத்தை நான் சொன்னேன், யாத்திராகமம் 35 அதிகாரத்தில் அங்கே மோசே கேட்டபொழுது ஜனங்கள் மனப்பூர்வமாக யாத்திரா கொடுத்தாங்களோ அவங்களுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. மனப்பூர்வமாக. நம்முடைய வாழ்க்கையில் இந்த 2 அவசியம். ஒன்று, நம்மை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும், மனப்பூர்வமாக கொடுக்கணும். அல்லேலூயா. அவங்க சீஷர்கள் வந்துட்டு சின்ன பையனை குடுறா அப்படின்னு பிடிங்கிட்டு போடல. அவனும் போட்டி போடல, உனக்கா எனக்கான்னு என்ன போட்டி போடல. நான் 2 வச்சுக்கிறேன், நீ 5 எடுத்துட்டு போ அப்படின்லாம் சொல்லலை. அவன் அப்படியே கொடுத்தான். அல்லேலூயா. அதுதான் ரகசியம். அங்கே இயேசு அந்த அப்பங்களை எடுத்தார், அந்தபடியே மீன்களையும் எடுத்தார். he received the loaves and received the fish because that person willingly offered it. அவன் என்ன பண்ணான், கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இதில் பார்க்குற இந்த இவ்வளோ பெரிய அற்புதத்துக்கு ஆண்டவர் அத்தனை பேரை ஆசீர்வதித்ததுக்கு காரணம், கொடுக்கிற ஒரு பையன் இருந்தான். அல்லேலூயா. கொடுக்கிற ஒரு பையன் இருந்தான். அவனுக்கே தெரியாது, ஆச்சரியப்பட்டிருப்பான் பின்னாடி, இந்த ஒரு டிஃபன் பாக்ஸு 15,000 பேருக்கு சாப்பாடு கொடுத்துச்சா அப்படின்னு அவனுக்கே என்னது அவனால் கற்பனை கூட என்ன பண்ணக்கூடாது, செய்திருக்கவே முடியாது. அவன் சாப்பிட்டானா இல்லையா? கொடுத்தானால ஆண்டியா போயிட்டானா? சாப்பிட்டானா இல்லையா? அவனும் அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் தானே. அவனை நல்லா பண்ணுங்க. ஒருவேளை அந்த அந்த பாருங்க, சின்ன மீன் சின்ன இதாக இருந்துச்சு, ஒருவேளை அவனுக்கே 10 இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ ஏசு அற்புதம் செஞ்சான பாருங்க, அவன் வயிறு நிறைஞ்சி வெடிச்சிற அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், திருப்தியாக்கினார். போதும்பா அப்படிங்கிற அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், அங்கே அற்புதம் செய்கிறதை பார்க்குறோம். நல்லா கவனிங்க. when we are willing to share, God not only blesses others, he also blesses us in abundance. நம்மையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அபரிவிதமாக ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் இங்கே பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல சின்னது தான், இன்சிக்னிஃபிகண்ட், பார்லி லோசனா தரம் குறைந்தது தான், இருக்கிறது சின்னது தான், பையனும் சின்ன பையன்தான். ஆனால் கர்த்தர் அந்த பையனையும் அவனுக்குரியதையும் வைத்து பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். 4 சுவிசேஷத்திலும் அந்த அற்புதம் எழுதப்படத்தக்கதாக அவன் செய்த காரியம் ஏற்பட்டது. ஏன்னா கர்த்தருக்கு கொடுத்தான். அல்லேலூயா. கிவிங் அண்ட் ஷேரிங். கிவிங் இஸ் நாட் அ வர்ஷிப். ஆண்டவரை ஆராதிக்கல ஒரு பங்கு தான் கொடுக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கிவிங் இஸ் அ டெஸ்ட் ஆஃப் அவர் கேரக்டர். நம்முடைய குணாதிசயத்தினுடைய ஒரு சோதனை தான் நம்ம கொடுக்கிறதுல இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அதை நம்ம அங்கே பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். முதல்ல நம்ம அர்ப்பணிக்கணும். டோட்டல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முழுமையாக நம்மை பலிபீடத்தில் வைக்கணும். முழுமையாக ஆண்டவரே இது உமக்குரியது, இதை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நம்முடைய நேரத்தை கொடுக்கணும், நம்முடைய திறமைகளை கொடுக்கணும், நம்முடைய செல்வத்தை ஆண்டவருடைய பலிபீடத்தில் வைக்கணும். நம்முடைய எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பலிபீடத்தில் வைத்து ஆண்டவரே இதை நீ ஆசீர்வதிங்க, பயன்படுத்துங்கன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மையும் நமக்குரியதையும் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. உங்களையும் ஆசீர்வதிக்கிறார், உங்களுக்குரியதையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ தான் 2வது, there is no problem too big for God to solve. There is no person or nothing too small for God to use. எந்த ஒரு சிறிய காரியத்தையும் அற்பமான காரியத்தையும் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். வேதத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே என்ன நீங்கள் பாருங்கள், ஷம்கார் என்கிற ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்கிறது. ஒரு நியாயாதிபதி. அவன் நியாயாதிபதியாக நிறைய பேருக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சாலாம் என்னது, சிம்சோன், தபோரால், எப்தா, கிதியோன் மாதிரி. ஷம்கார் ஒரு வசனம் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் கையில் இருந்ததெல்லாம் ஒரு தாற்றுக்கோல், ஆக்ஸ் கோடு, ஒரு மாட்டை குத்தி எனக்கு கொஞ்சம் முன்னாடி தள்ளுறதுக்கு, அதை உற்சாகப்படுத்துறதுக்கு பயன்படுத்துறது தான் இந்த ஆக்ஸ் கோட். அதை வச்சு 600 பேரை காலி பண்ணி இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை பயன்படுத்தினார். சின்ன காரியம்தான். தாவீதுடைய கையில் கவன் இருந்துச்சு, சிம்சோனுடைய கையில் ஒரு தாடை எலும்பு தான். நீங்கள் பாருங்கள், தொற்கால் என்கிற ஒரு பெண்ணை குறித்து பார்க்குறோம். அவள் கையில் என்ன இருந்துச்சுன்னா ஒரு ஊசி தான் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? ஊசியும் நூலும். என்ன இருந்துச்சு? ஊசி எவ்வளோங்க வெயிட் இருக்கும்? ஊற்றினோண்டு ஊசி. அதை வச்சே கர்த்தருக்காக சாதனை படிச்சிருக்கா. ஹல்லேலூயா. அதை ஆண்டவரை இந்த ஊசி ஆசீர்வதியும் அவங்க நூல் ஆசீர்வதின்னு சொல்லி அதில் தச்சு கொடுத்து அதில் அநேக மக்களை ஆண்டவருக்குள்ள நடத்தி அவள் மரித்த பொழுது ஒரு பெரிய கூட்டமே வந்துருந்துச்சு. ஹல்லேலூயா. அந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினார், அவள் உயிரோடு எழுப்பினார்னு பார்க்குறோம். பாருங்கள், ஆண்டவர் ஒரு ஊசியை கூட உங்கள்ட்ட இருக்க அர்ப்பணிச்சிங்கன்னா அதையும் பயன்படுத்துவார்.
விசுவாசிக்கிறீங்களா? அப்போ நம்ம வாழ்க்கையில் ட்ரம்பட் மோசேயோட வாழ்க்கையில் கையில் இருந்துச்சு, ஒரு கோல் தான். அதை வைத்து ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்தார். கிதியோனுடைய கையில் இருந்தது ஒரு எக்காலம், ஒரு பானை தான். கர்த்தர் அதையும் பயன்படுத்தினார். ஆகவே ஆண்டவரோடு இணைந்து நம்ம இருக்கிறதை கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். உங்களுக்காக மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை கொண்டு நிறைய பேர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களை கொண்டு அநேகருக்கு நன்மைகளை செய்ய விரும்புகிறார். உங்களை ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாற்ற விரும்புகிறார். There is no person too small for God to use. There is nothing too small in the sight of God for to be used. அவன் பாருங்க, அங்கே என்ன செய்கிற ஆண்டவர், அதை எடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து எல்லாருக்கும் கொடுக்குறாரு. வேண்டிய மட்டும் கொடுத்தார். அல்லேலூயா. 12 கோடி நிறைய துணிக்கி எடுக்கத்தக்கதாக ஆண்டவர் செய்தார். முதலாவது, தீர்க்க முடியாத பிரச்சனை என்று ஒன்றுமில்லை, பயன்படுத்த முடியாத நபர் என்று யாருமே இல்லை. அல்லேலூயா. மூன்றாவதாக அந்த இடத்துல அது இன்னொரு ஆண்டவராக இயேசு இன்னொரு பெரிய சத்தியத்தை இந்த அதிகாரத்தில் சொல்கிறாரு. அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திருப்தி அடைந்த பின்பு ஆண்டவர் நம்மை திருப்திப்படுத்துகிறார். ஒரே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்குள்ளாக ஒரு வாஞ்சியும் பசியும் இருக்கிறது. இந்த இடத்துல அவருடைய சரீர பசியை ஆண்டவர் திருப்தி ஆக்குகிறார். சரீர தேவைகளை ஆண்டவர் பூர்த்தி செய்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆழமான இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னால், இவங்க திரும்ப திரும்ப ஏசிட்டு வராங்க. பாருங்க 26 வசனத்தில் ஆண்டவர் கடலில் திரும்பி அங்கே வந்த பொழுது, ரபி இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதிபத்திரமாக, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி அடைந்தனால என்னை தேடுறீங்க, இன்னும் திரும்பி அப்பம் தருவேன்னு நீங்கள் எதிர்பார்த்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னை அதனாலேயே என்னை தேடுகிறீர்கள், ஆனால் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பீங்க. நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் சரீர தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவர், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் ஒரு ஆழமான ஒரு ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. அது திருப்தி அடைஞ்சாதான் ஆன்மீக திருப்தி இருக்குது பாருங்க. அந்த திருப்தி நம்ம வாழ்க்கையில் வந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவை பெற முடியும். பணம் உங்களுக்கு கையில் கொடுத்தா திருப்தி ஆகிடுவீங்களா? பயந்துக்கிட்டே இருப்பீங்க, என்ன எவனாவது எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. பணமோ பதவியோ பட்டங்களோ வசதி வாய்ப்புகளோ நம்முடைய வாழ்க்கையில் திருப்தியை கொடுக்கறதில்ல. எத்தனை பணக்காரங்க திருப்தியாக இருக்காங்க நினைக்கிறீங்க? இல்லை. எத்தனை வசதி படைத்தவர்கள், நடிகர்கள், ஆரோக்கியம் உள்ளவர்கள் திருப்தியாக இருக்காங்க? இல்லை. இயேசு தான் நம்மை திருப்தியாக்க முடியும். ஹல்லேலூயா. திருப்தி உள்ள வாழ்க்கையை இயேசு மாத்திரம் தருகிறார். ஸோ there is no hunger too deep for God to satisfy. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஆழமான அந்த பசியை தீர்க்கக்கூடிய ஒரே நபர் இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. இந்த அதிகாரம் முழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சாப்பாட்டுக்காகவே நீங்கள் தெரிஞ்சிட்டு வரீங்கப்பா என்னை சுற்றிட்டு, ஆனால் நான் ஜீவ அப்பமாக இருக்கிறேன், என்னை புசியுங்கள் அப்படிங்கிறாரு. ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப். என்னை தேடுங்க, சாப்பாட்டை தேடி போகாதுங்க, உலகத்தின் காரியங்களை தேடி போகாதுங்க என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறதை நம்ம பார்க்குறோம். இயேசு சொல்கிறார், நான் ஆவிக்குரிய அப்பம், நான் ஜீவ அப்பம். 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப். நீங்கள் இயேசு கிறிஸ்து இந்த யோவான் சுவிசேஷத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சில சத்தியங்களை சொல்லிட்டு சில அற்புதங்கள் மூலமாக விளக்குறார். இங்கே நானே ஜீவ அப்பம்னு சொல்லிட்டு சரீரப்பிரகாரமான பசியை என்ன பண்ணுறாரு? போக்குறாரு. ஆனால் அதை காட்டிலும் மேன்மையான பசி உங்களுக்கு இருக்க வேண்டும். ஆவிக்குரிய பசி இருக்க வேண்டும். என்னை நீங்கள் தேட வேண்டும். என்னுடைய ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும் சொல்றாரு. 8ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்றாரு, நானே உலகத்திற்கு ஒளின்னு சொல்றாரு. 9ஆம் அதிகாரத்தில் ஒரு குருடனுக்கு இயேசு சுகம் தராரு. அவனுடைய வாழ்க்கையில் இருந்த இருளை போக்கி வெளிச்சத்தை தராரு. ஆனால் அதோட என்ன சொல்றாருன்னா, சரீரத்தில் வெளிச்சத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, ஆன்மீக வெளிச்சத்தை நான் தருவேன். ஹல்லேலூயா. என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் வெளிச்சத்தில் நடக்கிறான். ஆகவே ஸ்பிரிச்சுவல் லைட் ஆண்டவர் தான் நமக்கு தருகிறார். அது மாத்திரமல்ல, 11ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொல்றாரு. அங்கே லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். ஆண்டவர் சொல்றாரு, சரீரத்தில் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ரீதியாகவும் நான் மாத்திரம்தான் உயிர்ப்பிக்க முடியும்னு சொல்றார். ஹல்லேலூயா. பாவத்திலும் அக்கிரமத்திலும் செத்திருக்கிற ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை எனக்கு தான் இருக்கிறது. ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப்.
பாருங்க, ஆண்டவர் இந்த உலகத்திற்காக வரல, உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக இயேசு இந்த உலகத்தில் வரல. ஆண்டவர் உங்களுடைய ஆத்மாவை திருப்தியாக்க, ஆத்மாவை ரட்சிக்க, உங்களை பரலோகத்திலே கொண்டு சேர்க்க தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. நான் ஜீவ அப்பம் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, நானே வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் என்று சொல்றாரு. சூப்பர் நேச்சுரல் பிரெட். உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவினால் சாப்பிட்டார்கள். ஆனால் அது அவங்களை நிரந்தரமாக திருப்தி செய்ய முடியல. முறுமுறுத்தாங்க. அது சாப்பிட்டேன் திருப்தி அடைஞ்சானா? முறுமுறுத்து தான் இருந்தான். ஆனால் நான் கொடுக்குற அப்பம், ஹல்லேலூயா, புசிக்கிறவன் ஒரு காலம் பசி அடையான். ஹல்லேலூயா. நான் கொடுக்குற தண்ணீரை குடிக்கிற ஒரு காலம் தாகமடையான். நான் என்னை தேடுங்க, நான் கொடுக்கிறவைகள் அல்ல என்று ஆண்டவர் அங்கே சொல்ல பார்க்குறோம். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் மன்னா, புதிய ஏற்பாடு இயேசுவுக்கு அது ஒப்பாக இருக்கிறது. இந்த மன்னாவுடைய பிசிக்கல் நேச்சரை பார்த்தீங்கன்னா, மன்னா எப்படி இருக்கும்? மன்னா வானத்திலிருந்து வந்துச்சுன்னு போட்டிருக்கு, அப்படிதானே? இயேசுவும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர், பிதாவினால் அனுப்பப்பட்டு வந்தவர். அந்த மன்னா கீழே தரையில் தான் கிடக்கும், அப்படியே நீங்கள் கேட்ச் பண்ண முடியாது. எனது தரையில் இருக்கிறத பொறுக்கிங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய தாழ்மையையும் மனுஷிகத்தையும் அது குறிக்கிறது. அந்த 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 மன்னா எப்படி இருக்கும்? ரவுண்டாக இருக்குமா? அந்த ரவுண்ட் எதை குறிக்கிறது சொன்னால் இஸ் எட்டர்னிட்டி. அவர் நித்தியமானவர் என்பதை குறிக்கிறது. மன்னா வெள்ளையாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அவருடைய பரிசுத்தத்தை குறிக்கிறது. மன்னா தேனிட்ட பணியாரம் போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அவருடைய இனிமையான வாழ்க்கையை குறிக்கிறது. மன்னா அது எண்ணெயை போல, ஒளியவனை போல இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது டேஸ்ட்டு, அது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இருந்ததை குறிக்கிறது. இதெல்லாம் இயேசுவுக்கு ஒப்பாக இருக்கிறது. இயேசு நம்ம திருப்தி ஆக்குகிறவர். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்குறோம், திருப்தி செய்கிறவர், திருப்தி ஆக்குகிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த இயேசுவுக்காக வாஞ்சிக்கணும். பவுல் சொல்கிறாரு அப்போஸ்தலர் 17:28, நாங்கள் அவருக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். ஆண்டவருக்குள்ளாக தான் நம்முடைய வாழ்க்கை ஒரு திருப்தியை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மேலே ஒரு பசி தாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்காக வாழ துடிக்க வேண்டும். ஒரு மனுஷன் தண்ணிக்குள்ளே போனானா அவனுக்கு ரொம்ப தேவை என்னது? மூச்சு. அப்படிதானே? ஒரு தண்ணிக்குள்ளே முழுறான், மூச்சுக்காக தவிப்பாங்க, ஐயோ மூச்சு வரணும்னு. அந்த அளவுக்கு ஒரு மனுஷன், தண்ணீரில் இருக்கிற மனுஷன் மூச்சுக்காக தவிக்கிறது போல நம் ஆண்டவர் மேலே தவிப்பு நமக்கு வேணும். ஆண்டவர் எனக்கு தேவை, ஆண்டவர் இல்லாமல் செத்து போயிடுவேன், தேவன் எனக்கு தேவை என்கிற அந்த 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 ஒரு டெஸ்பரேஷன் வாங்க. ஆண்டவர் எனக்கு தேவை என்ற அளவுக்கு என்னை தேடுங்க அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். என்னை தேடுங்க. நல்லா கவனிங்க. நம்ம ஆண்டவர் நாள் திருப்தியாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவர் சொல்கிறாரு அங்கே யோவானில் நீங்கள் வாசித்தீங்கள, என்னை தேடணும். நீங்கள் 26 வசனத்தில், அழிந்து போகிற போஜனத்துக்காக என்னை தேடாதுங்க, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற காரியத்துக்காக என்னை தேடுங்கள்னு சொல்கிறார். எப்படி ஆண்டவரை தேடணும்? 3 காரியத்தை சொல்ல முடிச்சிடுறேன். நம்பர் 1, உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆன்மீக பசி உங்கள் வாழ்க்கையில் தீர வேண்டும் என்று சொன்னால், ஒரு திருப்தி உங்கள் வாழ்க்கையில் வரணும்னு சொன்னால், முதலாவதாக கர்த்தரை முதலாவது தேட வேண்டும். அல்லேலூயா. seek the Lord pre-eminently. அதாவது எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரை தேடணும். இன்னைக்கு சரீர பிரகாரம் மனுஷன் எதை தேடுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லாவிட்டு அங்கே உட்காந்துருக்க எல்லாருக்கும் எதை தேடுறீங்க? ரொம்ப சாப்பாடு தேவை எல்லாத்துக்கும், அப்படி தானே? சாப்பாடு, அப்புறம் உணவு, உடுக்க உடை, புகழ், பணம், நண்பர்கள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், இதை தான் நம்ம தேடுறோம் நிறைய பேர். ஆனால் பைபிள் சொல்லுது இவைகளெல்லாம் அந்நியானிகள் என்ன பண்ணுறாங்களா? நாடி தேடுறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் உனக்கு தர நான் போதுமானவர், முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடு. ஹல்லேலூயா. seek the kingdom first. மத்தேயு 5:6 சொல்றார் இயேசு, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதி, இயேசு தான் நீதியா இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:31 வாசிக்கிறோம். நீதியை தேடுங்கள், நீதியாகி இயேசுவை தேடுங்கள். இன்னைக்கு இன்ஸ்டெட் ஆஃப் சீக்கிங் ஆர் ஹங்கரிங் தர்ஸ்டிங் ஆஃப்டர் ரைச்சியஸ்னஸ், நம்ம பிளெஸட்னஸ், ஆசீர்வாதத்தை தான் தேடிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீதியை தேடு, முதலாவது தேவ ராஜ்யத்தை, நீதியை தேடு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை முதலாவது தேட வேண்டும். ரெண்டாவதாக நோக்கத்தோடு தேட வேண்டும். அங்கே போட்டிருக்கு, அதை நித்திய ஜீவன் வரைக்கும் கிரியை நடக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள், இல்லாவிட்டால் பர்பஸ்ஃபுல்லா. இன்னொரு வார்த்தை சொல்லனா, பசியோடு தேடணும். என்ன செய்யணும்? எல்லாம் சொல்லுங்க, பசியோடு.
நீங்கள் எப்போ சாப்பாட்டுக்கு போவீங்க? பசி வந்தால் தான் போவீங்க, அப்படி தானே? இப்போ பசி வந்துருச்சுன்னு உங்களுக்கு இங்கேருந்து என்ன வரும் உங்களுக்கு மண்டியில் ஏறாது. என்ன வேணும்? சாப்பாடு, பசி. அப்போ ஒரு பசி உள்ள மனுஷனுக்கு முக்கியமான தேவை என்னது? சாப்பாடு, அப்படி தானே? இப்போ ஒரு பசி உள்ள நல்ல பயங்கரமான பசி இருக்குது, அவனை போய் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னு என்ன இருப்பான், அவன் நேராக கிச்சனுக்கு ஓடி வருவான். என்ன பண்ணுறமா, என்ன ஏதாவது கொடுப்பான் வாயில் குடும்பம் அப்படின்னு என்ன பண்ணுவான்? அவனுக்கு வேறு ஒன்றும் ஓடாது, அவனுக்கு பிடிச்சது கூட ஒன்றும் செய்ய முடியாது. பசி அப்படி வந்துட்டா என்ன சொல்லுவோம்? பசி எனக்கு இருந்தா ருசியறிய. பசி வந்தால் என்ன ஓடி போயிருமா? பார்த்து எல்லாம் என்ன பண்ணுமா? பறந்து போயிடும். பசி வந்து சோறப்படும் போது என்ன வரும்? அவன் பசி வந்தால் தான் ஒரு மனுஷன் சோறை தேடி போகிறான். இன்னைக்கு நமக்கு அந்த ஆவிக்குரிய பசி இருக்குதா? ஆவிக்குரிய நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன் இன்னைக்கு ஆண்டவரை தேடி வரமாட்டேங்கிறோம்? ஏன் ஆண்டவருடைய பிரசனத்தை வாஞ்சிக்க மாட்டேங்கிறோம்? ஏன் ஆண்டவருடைய வார்த்தை அப்படின்னா அந்த பசி நம்ம வாழ்க்கையில் இல்லை. என்ன இல்லை? பசி இல்லை. பைபிளில் சொல்லியிருக்கு, நீதிமொழி 27:7, பசி ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா கசப்பாக இருந்தால் கூட தித்திப்பாக இருக்குமா? என்னவா இருக்குமா? கசப்பாக கொடுக்குறீங்க, கசப்பாக என்னதை கொடுப்பாங்க? என்ன இருக்கு பார்க்க அதே கூட என்ன பண்ணுவான்? இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்பான். இல்லாட்டி என்ன தான் நீங்கள் மிளகாத்தூள் அள்ளி போட்டாலும் கூட அவனுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். பசி உள்ளவனுக்கு கசப்பும் தித்திப்பாக இருக்குமா? ஆனால் திருப்தி அடைந்தவனுக்கு என்ன ஆகுமா? தேன் கொட்டை என்ன பண்ணுவானா? அவனுக்கு ஒன்றும் பிடிக்காது. ஆனால் பசின்னு வந்து அதை பாருங்கள், சிலர் பாருங்க பசி வந்து குப்பை தொட்டிலே ஏதாவது கிடக்குதாப்பா அப்படிங்கிற அளவுக்கு சில ஸ்டார்விங் பீப்புள். ஸ்டார்விங் என்ன சொல்கிறது? ரொம்ப பட்டினியில் இருக்கிறாங்க பாருங்கள் பல நாட்கள். அவனுக்கு என்னத்தை கொடுத்து ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டுப்போம். அப்போ அந்த பசி ஆண்டவர் சரீரத்தில் வச்சிருக்கிறார். இந்த வரும்போது நம்ம சாப்பாடு தேடி போகிறோம். ஆனால் எனக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய பசி இருக்கிறது? பசியோடு ஆண்டவர்கிட்ட அந்த பசியை கேட்கணும். யாருக்கு பசி இருக்காது சொல்லுங்க பார்க்கலாம்? யாருக்கு பசி இருக்காது? நல்ல திருப்தி அடைஞ்சவனுக்கு இருக்காது. அது தவிர 2 வியாதி உள்ளவனுக்கு இருக்காது, செத்தவனுக்கு இருக்காது. என்ன இருக்காது? சிக் அண்ட் த டெட். வியாதி உள்ளவனுக்கு, த டிசீஸ்ட் அண்ட் த டிசீஸ்டு, 2 பேருக்கு இருக்காது. என்னது சிக்கா இருக்குது அப்படின்னா என்னத்தை கொடுத்தாலும் பசியே இல்லை அப்படிங்க போட்டுதானே. சிலர் இந்த பிரெட்டை சாப்பிட்றா வேண்டாமா அப்படிங்க, பசியே இருக்காது, பசி வரல நீ. அப்போது வியாதி வந்தால் என்ன இருக்காது? 2வது செத்தவனுக்கு பசி இருக்குமா? சாப்பிட்ற வாய பழக்க மாட்டேன். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பசி இல்லாட்ட 2 காரியம். எங்கேயோ வியாதி இருக்குது நிறைய பேருக்கு, ஆவிக்குரிய வியாதி. இப்போ வியாதி வந்தால் என்ன பண்ணுவீங்க? இப்போ பசியே 3 நாளாக இல்லை, என்ன பண்ணுவீங்க? நல்லா தோத்துறோம், சாப்பாடாமல் இருக்கலாம் அப்படின்னு இருப்பீங்களா? சாப்பாடு மிச்சம் அப்படின்ட்டு ஐயோ செத்து போயிடுவோமேப்பா, என்ன பண்ணுவா? என்ன டாக்டரை போய் பார்த்து ஏதாவது பசி வரணுமே, பசி எடுக்கிறதுக்கு ஏதாவது மாத்திரை கொடுப்பாரா, மருந்து கொடுப்பாரா? போகிறோம் நம்ம. ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரே உண்மையில பசியே இல்லை, எனக்கு ஆண்டவரே இந்த ஆரோக்கியத்தை தாரோம், பசியை தாரோம் அப்படின்னு கேட்குறீங்களா ஆண்டவர்கிட்ட? லார்ட் மேக் மீ ஹங்க்ரி ஃபார் யூ. அந்த ஆவிக்குரிய பசி எனக்கு தாரும் ஆண்டவரே, உம்மை தேடுகிற அந்த பசியை தாரும் ஆண்டவரே. ஒரு வசனத்தை வாசிங்க, அந்த வசனத்தை போய் மனப்பாடம் பண்ணலாம் பண்ணிடுங்க. 107 சங்கீதம் 8ஆம் வசனம், 107 சங்கீதம் 8ஆம் வசனம், இங்கிலீஷில் 9வது வசனம். 107:8, தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி. என்ன பசியுள்ள வயிறுன்னு போல, பசியுள்ள ஆத்மா, தவனமுள்ள ஆத்மாவை திருப்தியாக்குகிறார். பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார். இங்கிலீஷில் 9ஆம் வசனம் போடுங்க. இங்கிலீஷில் 9ஆம் வசனத்தில் தான் இருக்குது. He fills, he satisfies the longing soul. போடுற காலையில் எங்க? He satisfies the thirsty. இன்னொரு வெர்ஷனில் போடணும், fills the hungry soul. Hungry soul. ஆண்டவர் அந்த பசியுள்ள ஆத்மாவை, தவனமுள்ள ஆத்மாவை ஆண்டவர் திருப்தியாக்குகிறார். நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கணுமா? தவனமுள்ள ஆத்மாவாக இருக்கணும். ஹல்லேலூயா. லாங்கிங் சோல். இப்போ பாருங்க, லாங்கிங் சோல், ஹங்க்ரி சோல். நம்ம கேள்வி என்னன்னா, இஸ் யுவர் சோல் அ லாங்கிங் சோல்? இஸ் யுவர் சோல் அ ஹங்க்ரி சோல்? நம்முடைய ஆத்மா பசியோடு எப்போ இருக்கணும்? ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்கள் தான் அந்த பசியை தீர்க்க முடியும் என்று அந்த பசி தாகத்தோடு, அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில்
அந்த பசியோடு கூட ஆண்டவரை தேடணும். காலையில் எந்திரிச்ச உடனே பசி எடுக்குதா? எடுக்கலையா? சாப்பிட்டு தான் வந்திருப்பீங்க நீங்கள் காலையில். அப்புறம் மத்தியானம் என்ன பண்ணுது? போய் சாப்பிட்றோம். அதே போல் ஆண்டவர் மேலே அவ்வப்போது என்ன பண்ணணும்? ஆண்டவரே பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், கர்த்தருக்காக காரியங்களை செய்யணும், ஊழியம் செய்யணும், ஆலயத்துக்கு வரணும். கரெக்டாக 1 மணிக்கு லஞ்ச் டைம் பண்ணி சாப்பிட போயிடுறீங்கள. சர்ச்சுக்கு மட்டும் 11 மணினா அப்படியே என்ன பண்ணுறீங்க? பசியே இல்லைன்ற மாதிரி தான் வரீங்க. அப்போ என்ன பண்ணோம்? ஆண்டவருடைய காரியத்தில் இன்னும் பசி ஆண்டவர் தருவதற்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. இந்த அதிகாரம் முழுசு ஆண்டவர் சொல்கிறார், மாம்சத்தின் காரியங்கள் அல்ல, நித்தியத்தின் காரியங்களுக்காக கிரியை நடப்பீங்க. அல்லேலூயா. நீங்கள் பார்க்குற எல்லாம் அழிந்து போகும், அந்த ஆத்மா அழியாதது. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்குள்ள ஆத்மா இருக்குதா? இருக்கா? நீங்கள் பார்த்து உட்காந்துருக்க பார்த்தா இந்த சரீரம் செத்து போயிடும். சரீரம் எங்கே போயிடும்? செத்து போயிடும். அதுக்கு கல்லறையில் கொண்டு வச்சிட வேண்டியதான். ஆனால் ஆத்மா இன்டிஸ்ட்ரக்டிபிள், எட்டர்னல், அது அழியாதது, நித்தியமானது. ஆகவே இந்த சரீரத்துக்கு கொடுக்குற சாப்பாட்டை காட்டிலும் இந்த ஆத்மாவை நல்லா கவனித்து போஷித்து வைக்கணும். ஏசு சொல்கிறார், என்ன சாப்பிடணும், நீ என்னுடைய பிரசனத்தை வாங்கிக்கணும். ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப். ஆண்டவரோடு நெருக்கமான உறவு நம்முடைய வாழ்க்கையில் வரணும். பாருங்கள், பசி இல்லாதவங்க நான் என்ன சொன்னேன், அவன் தேன்கொட்டை மிதிப்பான்னு போட்டு. இந்த ஆட்கள் குறை சொல்லிட்டு இருக்கு பாருங்க. எங்கே பார்த்தாலும் சில சாப்பாடை குறை சொல்லுவான். ஏன்னு கேட்டால் அவனுக்கு பசி இல்லை. பசி இருந்தால் தோத்துறான் அப்படின்ட்டு ஜெபம்ட்டு போவான். ஒரு நாள் ஒரு அம்மா ஒரு புருஷன் எப்போவுமே குறை சொல்கிறா கேஸான். அப்போது அது எப்படியாவது இந்த அவருக்கு என்ன பண்ணணும், இன்றைக்கி சாப்பாடை கொடுத்தாவது எப்படியாவது அவர் சந்தோஷப்படுத்திடணும், திருப்தியாக்குன்னு சொல்லி காலையிலே போய், இப்போ அவங்களுக்கு என்ன சாப்பாடு செய்யணும் அப்படிங்கிறேன். எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், 2 முட்டையை மட்டும் கொடு அப்படின்னு. ஒரு முட்டையை அவிச்சு கொடு, ஒரு முட்டையை வறுத்து கொடு அப்படின்னாரான். ஒரு முட்டையை இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டாரு. கண்டிப்பாக செஞ்சிடறேன் அப்படின்னு. நீங்கள் எப்படியாவது புருஷனை மகிழ்ச்சி ஆக்கணும்னு 2 முட்டையை எடுத்து, ஒரு முட்டையை அவிச்சு, ஒரு முட்டையை வறுத்து கொடுத்து டேபிளில் வச்சு சாப்பிடுங்க. நீ அது பார்த்தவொடனே அப்படியே முறுமுறுத்துட்டே இருந்தானா. என்ன நீங்கள் கேட்ட மாதிரி கொடுத்துட்டேனே? இல்லை, நீ அவிக்க வேண்டிய முச்சையை வறுத்துட்ட, வறுக்க வேண்டிய முட்டையை அவிச்சு வச்சிருக்க அப்படின்னா. அந்த மனுஷனுக்கு பசி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவனுக்கு பசி இருந்தாலும் திருடுப்பாங்க வறுத்துடா. இப்படி எனது பசி இல்லாட்ட குறை சொல்லி தான் இருப்போம். இன்னைக்கு சர்ச்சில் வந்த பல குறைகள், அது சரியில்லை. என்ன காரணம்? ஆண்டவர் மேலே என்ன இல்லை தாக இருந்த ஆண்டவரே திருப்தியாக கொண்டு போ. இப்படி கிரிட்டிக்கல் ஸ்பிரிட் இருக்கிறவங்க, கம்ப்ளைனிங், இவங்கெல்லாம் காரணம் என்ன சொன்னால் அவங்களுக்குள்ளாக பசி தாக இல்லை. ஆண்டவரே என்னை திருப்தியாக்கும், அந்த திருப்தியோடு போவாங்க. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நம்மை திருப்தியாக்குறவர். 107 சங்கீதம் 8ஆம் வசனம். அதில் அப்புறம் ஆண்டவரே ஆத்மா ஒரு தவனமுள்ள ஆத்மாவாக இருக்கணும். தவனம்னா லாங்கிங் என்று சொல்லப்பட்டுக்கிறது. என்னுடைய ஆத்மா ஆண்டவரே பசி உள்ளதாக இருக்கணும். அந்த பசி குறைஞ்சிடே கூடாது. அல்லேலூயா. நான் பல நாட்கள் முன்னாடி சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். சரீர பசி என்ன பண்ணும்? சாப்பிட குறைஞ்சிரும். 4 இட்லி சாப்பிட்டோன்னா பசி என்ன பண்ணிடுது? குறைஞ்சிருது. ஆனால் இந்த ஆவிக்குரிய பசி சாப்பிட கூட்டிகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் அந்த பசி கூட்டிகிட்டே இருக்குதா உங்கள் வாழ்க்கையில்? ஹங்கர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தால் தான் நீங்கள் நல்லா துடிப்பு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம். அப்போ முதல்ல சொன்னேன் நான், முதலாவது தேடுங்க, 2வது பசியோடு ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவரே நீங்கள் தான் என்ன திருப்தி செய்யும். இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியமும் உங்களோட வாழ்க்கையில் முழுமையான திருப்தியை கொண்டு வர முடியாது. சொத்து சுகங்கள் கொண்டு வர முடியாது. ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் குறைஞ்சது மாதிரியே இருக்கும். ஆனால் இயேசு அங்கே வந்து நிரப்பிட்டாருன்னு வைங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்கும். அல்லேலூயா. எதுவுமே இல்லாட்டாலும் இயேசு என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த 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 திருப்தி உள்ள வாழ்க்கையை ஆண்டவர் தருவன்னு விரும்புகிறார். அதுக்காக நீங்கள் பிரயாசப்படணும்னு விரும்புகிறாரு. 3வதாக seek the Lord perpetually. நீங்கள் தொடர்ந்து தினமும் கர்த்தரை தேடணும், நித்தியமும் தேடணும். 105ஆம் சங்கீதத்தில் போட்டிருக்கு, 105ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் கர்த்தரை நித்தியமும் தேடுங்கள். டெய்லி சாப்பிட்றவங்களாம் கை தூங்க பார்க்கலாம். பாருங்க, நிறைய பேர் கை தூக்கவே இல்லை. ஏன்னா சாப்பாடு இல்லையா அவங்கள்ட்ட வீட்டில்? பாருங்க, டெய்லி சாப்பிட்றோம், 3 நேரம் சாப்பிட்றோம். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்களா? டெய்லி சாப்பிட்றோம், அப்படி தானே? டெய்லி 3 நேரம் சாப்பிட்றோம். சில 4-5 டிக்கெட்லாம் இருக்குது, அது வேற. ஆனால் டெய்லி என்ன பண்ணுறோம்? பசி எடுக்குது நமக்கு. அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் டெய்லி கர்த்தரோடு நெருங்கி வாழணும். அல்லேலூயா. டெய்லி ஆண்டவரோடு உறவாடணும். டெய்லி வசனத்தின் மூலமாக போஷிக்கப்படணும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார்.
மனுஷன் சரீரம் அப்பத்தினால பிழைக்கிறது, ஆனால் ஆத்மா வசனத்தினால் பிழைக்கிறது. வசனம் நம்மை பலப்படுத்துகிறது, ஆரோக்கியமாக்குறது, ஆண்டவருக்காக வெற்றி வாழ்க்கை வாழ உதவி செய்கிறது. பாருங்க, வசனத்தின் மூலமாக தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். நேற்று ஒரு ஒரு இதில் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, இன்னைக்கு சாத்தானை சாத்தானை கட்டுகிறேன், ஆவியில் நிறைஞ்சு சொன்னா பிசாசு குதின்னு நினைப்பானா, ஆனால் வசனத்தை சொன்னா ஓடி போயிடுவான். அல்லேலூயா. இயேசு எங்கேயாவது அந்நிய பாஷையில் நிறைஞ்சு குதிச்சு அங்கே பிசாசு வந்துட்டு இருக்காரா? எழுதியிருக்கிறதே தான் ஓடி போயிடுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்தை சொன்னவன எழுதியிருக்கிறதே தான் சொல்லுவார், ஓடி போயிடுவான். நம்ம வாழ்க்கையில் என்னது, வசனம் தெரியாமல் நீ என்ன தான் குதிச்சாலும் நல்லா குதி உனக்கு கால வாரி வரும் பாரு, அப்படித்தான் இருப்பான். வசனம் நம்ம வாழ்க்கையில் அவசியம். ஆகவே ஆத்மா போஷிக்கப்படணும். ஹல்லேலூயா. தினமும் கர்த்தரை தேடணும். perpetually seek the Lord. God has given your perpetual appetite. ஆண்டவர் அந்த பசியை டெய்லி நம்ம கொடுத்துருக்காரு, அப்படிதானே? அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவரை டெய்லி உண்மையில் அந்த பசிதாக இருந்துகிட்டே இருக்கணும் ஆண்டவர். அதான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, நான் ஜீவ அப்பமாக இருக்கிறேன். சில நேரத்தில் இந்த காரியங்களை கேட்கும்போது மக்களுக்கு அது கடினமாக இருக்குது. ஆனால் யார் சொல்கிறா? பேதுரு கடைசி சொல்கிறாரு பாருங்க, ஆண்டவரை யாரிடத்துல போவோம்? ஆண்டவரே உம்மிடத்தில் அல்லவா நித்திய ஜீவ வசனங்கள் இருக்கிறது, யாரிடத்துல போவோம்? நீங்கள் தான் எங்களுக்கு தேவை என்று சொல்லி ஆண்டவரை பற்றி கொள்கிறதை நம்ம பார்க்குறோம். ஸோ perpetually seek the Lord. ஆண்டவரை தினமும் தேடுங்க, தினமும் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிங்க, தினமும் தேவ பிரசன்னத்துக்கு வாங்க, ஆண்டவருடைய காரியங்கள் ஆண்டவர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படியுங்க. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே திருப்தியை கொடுக்கும். ஒரு வேலை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தில் பணம், பதவி, பட்டங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ இருந்தாலும் அது அவனுக்கு பத்தாதுன்னு தான் சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் வந்துட்டு அவனுக்கு நிறைய வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்கே சரீரப்பிரகாரமாக 6:12 போட்டிருக்கு, அவர் எல்லாரும் திருப்தி அடைந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதன் மூலமாக ஆண்டவர் சொல்கிற சத்தியம், உங்களை நான் ஆன்மீக ரீதியாக, ஆவிக்குரிய ரீதியாக உங்களை திருப்தி செய்ய விரும்புகிறேன். என் மேலே பசி தாகமாக இருங்க. ஹல்லேலூயா. there is no hunger too deep for God to satisfy. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தீர்க்க முடியாது, இந்த வாழ்க்கையில திருப்தியே இல்லை அப்படின்னு யாரையும் விட மாட்டார். ஆண்டவர் மேலே வந்துட்டீங்கன்னா ஆண்டவரிடத்தில் உங்களை ஆண்டவர் திருப்தியாக்கி அனுப்புவார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிறைவு வரும், திருப்தி வரும். ஹல்லேலூயா. போதும், இது போதும் எனக்கு இருக்கிற ஆண்டவர், என் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் இருக்கிறார், வெற்றி தருகிற ஆண்டவர் இருக்கிறார் என்கிற ஒரு தைரியம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆகவே கர்த்தர் அந்த திருப்தியை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. 3 காரியம் சொன்னேன். நம்பர் 1, தேவனால் தீர்க்க முடியாத பெரிய பிரச்சனை என்று ஒன்றுமில்லை. தேவனாலே பயன்படுத்த முடியாத சிறிய நபரோ காரியம் என்று ஒன்றுமில்லை. தேவனாலே திருப்தி செய்ய முடியாத ஆழமான எந்த பசியும் இல்லை. there is no hunger too deep. ஆழமான, ஐயோ இந்த காரியம் இருக்குதே என்னால் திருப்தி ஆகாமல் இருக்கிறேனே அப்படின்னு தேவனாலே ஒன்றும் கிடையாது. அது உங்களை திருப்தியாக்குவார். எல்லாம் எளிமையாக இருப்போமா?